पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்புடையோரே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 637வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது வாகிந்திரன். வாகிந்திரன் என்று திருவேங்கடமுடியானுக்கு ஒரு திருநாமம். எதற்காக இந்த திருநாமம் வந்தது? இப்போ நாம தமிழ் பேசுறோம், ஆந்திர பிரதேச மக்கள் தெலுங்கு பேசுறாங்க. தமிழ் தெலுங்கு என்ற இரண்டு மொழிகளில் இதுக்கு ஒரு இலக்கணம், அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அப்படி இலக்கணமே இல்லாமல் மொழி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன வயசுலாம் நமக்கு ரொம்ப போர். கிளாஸில் இலக்கண வாத்தியார் கண்டாலே ஆகாது. கிராமர் எடுத்தாருன்னா புரிய மாட்டேங்கிறது தலையில். அவங்களும் நல்லா சொல்லித்தருவாங்க, ரொம்ப குறைச்சல் தான். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல அனுபவத்தோடு அந்த கிராமர் அப்படியே தேனில் குழைத்த சக்கரை மாதிரி ஊட்டக்கூடிய வாத்தியார்களும் உண்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் அந்த கிராமர் மட்டும் நன்னா ஒருத்தர் கற்றுட்டா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பர்ஃபெக்டாக ஆகிடும். தப்பே சொல்லக்கூடாது. சமஸ்கிருதத்தில் இலக்கண இலக்கியங்களே ஜாஸ்தி, கிராமர்லேயே நிறைய லிட்ரேச்சர் இருக்கு. பாணினி என்கிற மகரிஷி வியாக்கரண சூத்திரம்னு கிராமர் சூத்திரம் பண்ணினார். அந்த கிராமர்னு ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. அப்புறம் டாமி டூமி மாமின்னு ஒரு சொல்லிட்டான்னா என்ன புரியும்? டாமின்னா என்னப்பா? டாமின்னா எங்கள் அம்மாவுக்கு பேர், டூமின்னா எங்கள் அக்காவுக்கு பேர், மாமின்னா எங்கள் ஆண்டிக்கு பேர் அவன் சொல்கிறான். நமக்கு எப்படி புரியும்? ஏன் டாமின்னு அம்மாவுக்கு தான் பேருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அகராதி இருக்கா, கோஷம் இருக்கா, டிக்ஷனரி இருக்கா? அப்போ இந்த அகராதி கோஷம் டிக்ஷனரின்னு ஒன்று ஏற்படணும். அதில் இந்த வார்த்தைகள் இப்படி சொன்னால்தான் சரி, இப்படி சொன்னலாம் இந்த பொருள் வராதுன்னு தெரியும். ஆராத் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆராத்துன்னு சொன்னால் பக்கத்துலேன்னு அர்த்தம்னா, தூரத்துலேன்னு அர்த்தம்னுட்டான். ரெண்டுத்தையும் ஒரே வார்த்தை எப்படி சொல்லுவோம்? அங்கே பக்கத்தில் இருக்காருன்னா தஸ்ய ஆராத்னா, தஸ்ய ஆராத்னா அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா? தஸ்ய ஆராத் தூரம் உட்காந்துருக்கார். இப்போது ஒரே வார்த்தைக்கு இரண்டு டிஃப்ரெண்ட் பொருள்கள், விருத்தமான புறன்பாடான பொருள்கள் இப்படி வருது. இதையெல்லாம் ஒருத்தர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்தந்த வார்த்தை இந்த பொருளில் வரும், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அர்த்தத்தில் வரும், இந்த சூழ்நிலை இந்த அர்த்தத்தில் வரும்,
அப்படின்னு பகுத்து கொடுத்தாலன்றி மக்கள் ஒருத்தரை கான்வர்ஸே பண்ண முடியாது. இந்த கிராமரே இல்லைன்னா நான் கிராமரை கண்டா ரொம்ப பேர் வெறுக்கிறாங்க. அந்த நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரே, அவர் பெரிய எவ்வளோ அழகான நாவலிஸ்ட், என்னெல்லாம் புரட்சி பண்ணிட்டார் அவர். ஆனால் அந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு இலக்கணம்னா பிடிக்காது. அதனால் அடிக்கடி இலக்கணத்தை அவர் நிறைய டிச் பண்ணுவார். அவர் ஒரு அழகான கதையே சொல்கிறார். தமிழர்கள்லாம் தமிழ் இனிய மொழி, தமிழர்கள் இனிய மொழியை சொல்லி அவங்களே ஸ்வீட்டாக இருந்தாங்க. அதெல்லாம் பக்கத்துலேருந்து சிலோலேருந்து ராவணன் வந்துடுவான், இது ஸ்வீட்டாக இருக்கான்னு தமிழில் அடித்து சாப்பிடுவான். இப்படி தமிழ் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு. உடனே அகஸ்தியர்கிட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க. அவர் சொன்னார், தமிழில் ஸ்வீட்டாக இருக்கா, அதை கொஞ்சம் கசக்க வைக்கிறேன்னு சொல்லி இலக்கணம் போட்டார். அதுக்கு இப்போ கொஞ்சம் கசப்பாகிடுது. அப்புறம் ராட்சசர்கள் வந்து சாப்பிட நிறுத்திட்டாங்க, தமிழ் பாப்புலேஷன் நல்லா ஆகிடுதுன்னு ஒரு கதை அவர் சொல்லுவார். அதாவது இலக்கணத்தை அவ்வளோ அவர் அனுபவமாக ரசிச்சிருக்கார். ஆனால் இலக்கணம் இல்லை என்றால் நம்மளால் நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சிக்க முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. இப்படி இலக்கணம் போன்ற வகை இருந்தும் கூட புரிஞ்சிக்க முடியல இப்போ, இல்லையா? காதுன்னா லேதுங்கிறாங்க. இந்த பாஷையில் காதுக்கு அர்த்தம் வேறு, அந்த பாஷையில் காதுக்கு அர்த்தம் வேறு. அந்த பாஷை இலக்கணம் பாது, இந்த பாஷை இலக்கணம் சொல்லி கொடுத்து மக்களை வரையறைப்படுத்துவதற்கு கிராமர் எசென்ஷியல். ஒரு காலத்தில் கிராமர்னு ஒன்று இல்லாமலே இருந்தது ஆதியில், வேதம் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணா எல்லாரும், இதுக்கு ஒரு கிராமர் பண்ணால் தேவையில்லை, இந்த மாதிரி சொன்னால் இதான் அர்த்தம்னு ஒரு வரையறைப்படுத்திடுங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் படுத்திடுங்க. அதை யார் செய்யலாம்? தேவேந்திரன் அந்த பொறுப்பை பிடிச்சாங்க. தேவேந்திரன் அதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கிட்டான், யாகத்தில் இதை பங்கு கொடுத்தா நான் பண்ணுறேன் எல்லாம் பண்ணி அவன் இலக்கணம் வகுத்து கொடுத்தான். தேவேந்திரனுக்கு இலக்கணம் கூட வகுக்க தெரியுமான்னு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். அதான் பயங்கரமான என்ஜாய் பண்ணுறா சாமி, ஜாலி, பொறுப்பில்லாத ஆள். சண்டைக்கெல்லாம் இந்திரன் நாராயணன் ஒப்படைச்சிடுவான், என்ஜாய்மெண்ட்டாக அவன் பண்ணுவான், அகல் எங்கே இருக்குன்னு தேடி போவான். அவனாவது வியாக்கரணம் பண்ணுறது அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்திரன் வியாக்கரணம் என்று கிராமர் பர்ஃபெக்டாக பண்ணினான். அவர் வாகேஷா அவ்யாவிரதாசி, அதை தேவேந்திரன் வியாக்கரணம் பண்ணி கொடுத்தான். அதனால தான் இப்போ நமக்கு பல விஷயங்கள் தெளிவாக தெரியும். ஒரு சிக்கலும் வருது. அதாவது இந்த சிக்கல் வந்து சான்ஸ்கிரிட், தமிழ் போன்ற லாங்குவேஜில் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். சார், எங்கள் அப்பா வந்து ஜெயிலராக இருந்தார். என்ன வேலை பார்த்தார் உங்கள் அப்பா? எங்கள் அப்பா ஜெயிலர் அப்படின்னா. ஜெயிலர்னா என்ன அர்த்தம்? ஜெயிலை சூப்பர்வைஸ் பண்ணுறவர் அப்படின்னு. ஓ, ஜெயிலில் இருந்தால் ஜெயிலர். அடுத்த நாள் போனான், ஜெயில் சொன்ன போர் எங்கள் அப்பா பிரிசனராக இருந்தார் அப்படின்னு. வாத்தியார் பார்த்தார், என்ன குற்றம் பண்ணா ஜெயிலுக்கு போனார்? இல்லைங்க, பிரிசனில் இன்சார்ஜாக இருந்தார். படுபாவி, பிரிசனில் இன்சார்ஜாக இருந்தால் ஜெயிலர்னு சொல்லணும், ஜெயிலில் இன்சார்ஜாக இருந்தால், பிரிசனுக்குள்ளே கைதியாக இருந்தால் பிரிசனர்னு சொல்லணும். இந்த டிசிஷனில் என்ன ஆகும்? ஜெயில் மேற்பாடுறவனும் 2 கைதி ஆகிடுவான், கைதி மேற்பாடுறாங்க. அது ஒரே மாதிரி வார்த்தைகள் தான். இது இங்கிலீஷ்லேயே பார்க்குறோம். சான்ஸ்கிரிட்ல இது மாதிரி நிறைய சூழல். அங்கெல்லாம் கிராமர் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த கிராமர் ஹெல்ப் பண்ணினாலே என்று நம்ம ஒன்றும் ஒழுங்குபட முடியும். அப்பேற்பட்ட கிராமரை இந்திரன் எப்படி செஞ்சான் அப்படி ரிஷிகள்லாம் வியந்தார்கள். சரி, இந்திரன்ட்டே போவோம். இந்திரன் அப்படின்னு மேன், எப்படியும் அவனுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கிடச்சிது. இந்த மாதிரி கிராமர் பண்ணி எப்படி மக்கள் புரிஞ்சுக்க முடியா, லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்த, உனக்கு இந்த வலிமை எப்படி வந்தது, திறமை எப்படி வந்தது, இந்த ஆளுமை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அவன் டமாலும் கையெடுத்து கொண்டான், நான் ஒன்றும் பண்ணலை, நாராயணாய நமகான்னு சொன்னேன், கோவிந்தா ஏடுகொண்டல வாடுன்னு சொன்னேன். அந்த பெருமாள் எனக்கு சக்தியை கொடுத்தார், நான் இந்த வியாக்கரணத்தை உண்டாக்கி கொடுத்துட்டேன். இந்த வியாக்கரணத்தின் அடிப்படையில் 9 வகையாக கிராமர் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்துடுத்து. அந்த 9 கிராமர்லையும் கெட்டிக்காரராக இருக்கக்கூடியவர் சாட்சாத் ஆஞ்சநேயர் தான். அவரே திருமலையில் தான் இருந்தார், கர்ப்பத்தில் அவ அம்மா வயசில். ஆகையினால இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. இந்த பெருமையெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கே சேரும். எனக்கு வியாக்கரணம் பண்ணி கொடுத்த இந்திரன் என்னை சொல்லாதீர்கள். அந்த வலிமையும் திறமையும் தேவேந்திரனாக எனக்கு கொடுத்தது தேவாதி தேவனாகிய திருவேங்கடமுடையான்னு அவன் சொன்னான்.
அதனால் அன்றைய தினத்திலிருந்து திருமாலுக்கு திருவேங்கடமுடியானுக்கு வாகீந்திரன் என்ற திருநாமம். ரொம்ப அற்புதமான திருநாமம். வாகீந்திரன், வாக்குக்கு இந்திரன். வாக்குக்கு இந்திரன் வியாக்கரணம் கொடுத்தது போல பகவான் அந்த இந்திரனுக்கு வியாக்கரணம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்தார். உண்மையான வாகீந்திரன், உண்மையான வியாக்கரணம் பண்ண இந்திரன் யாரு? திருவேங்கடமுடியான். அந்த அடிப்படையில் இந்த திருநாமம் வரும். நாரதர் ரசித்து சொல்றார். ஏன்னா நாரதர் என்கிற பெயரையே ஒருத்தர் அன்னைக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். நாரதர் என்று நாரதருக்கு ஏன் பெயர்? அவர் தமிழ் பெரிய அறிஞர். நாரதர் என்று அவருக்கு பெயர் அப்படின்னார். நாரதனே இப்படி வீணையை வச்சு சாஞ்சிட்டார். நமக்கு நாரதர்னால பேர், இதுதான் நாரதருங்கிறானு. ஐயோ அவன் தமிழ்காரையா, அவருக்கெல்லாம் ஒரே தாதான் உண்டு. அப்படியா? சரி, அவன் சொல்கிறான் நாரதர் என்று ஏன் அவருக்கு பெயர்? நாரதர் அவர் நாவிலே ரதம் ஓட்டுவார், கலகம் பண்ணுவார். நாக்கை ரதமாக வைத்துக்கொண்டு போர்களை உருவாக்குவார். அதனால் நாரதர் பேர். நாரதர் பார்த்தார், அடப்பாவி நமக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது, இது காரணம் எதுன்னே தெரியலையே. இதனால் எல்லாரும் சொல்லிட்டான் நாரத்தை கொடுப்பவர் நாரதர். நாரம் என்றால் அழிவில்லாதது. உலகத்தில் அழிவில்லாதது அறிவு தான். அந்த அறிவை மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னு நாரதர்னு பேர் வச்சா, இந்த மாதிரி நான் கலகம் போட்டுறோன்னு அர்த்தம் சொல்லிவிட்டானே இதுக்கு அப்படின்னா சுவாமி, அதான் கிராமர்னு ஒன்று இல்லை, உச்சரிப்புன்னு ஒன்று இல்லை, கஷ்டம்தான். உங்கள் பேரை நான் நான் பாடுபடுறதை பற்றிரா? அதற்காக நீர் இந்த திருநாமத்தை வியாக்கரணம் பண்ணி கொடுக்கிற சக்தியை தேவேந்திரன் கொடுத்த பெருமானை வருஷிப்பணும். நாமும் அவசியம் பண்ணணும். தப்பு இல்லாமல் பேசுவதற்கும் தப்பில்லாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவதற்கும் எத்தனை கஷ்டமாக இருக்கும். ஹரியானாவில் நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் கூட வந்த ஆஃபீஸர்கள் மேலே சாப்பிடணும், ஏதானு ஒரு சாட் சாப்பிட்லான்னு தீர்மானித்தாங்க. அந்த யமுனக்கரையில் அழகான ரெஸ்டாரண்ட்டு. அங்கேருந்து ஹரியானா பையன் ஒருத்தவன் தான். அவன்கிட்ட இவா கேட்டா ஹை என்ன இருக்குன்னு கேட்டா, ஸ்னேக்ஸ் அப்படின்னா. அவன் ஸ்னேக்ஸா? பாம்பா? என் பாம்பு கொடுக்குறேன், நான் சைனாவையா வந்துட்டு அதுக்குள்ளே பாடுறதாண்டினார். இல்லையா, ஸ்நாக்கை தான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. ஸ்நாக்கை போய் ஸ்னேக்குன்னு சொன்னால் இப்படி அர்த்தமாக இருந்துப்பார். இது எல்லாத்தையும் வகுத்தழித்து கொடுத்த அந்த வல்லவனான இந்திரனுக்கு வல்லமையை கொடுத்தவன் திருவேங்கடமுடியான். அதனால்தான் அவனை இந்த திருநாமத்தை வச்சு சொல்றோம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. யோ வியாகரோத் வாசமதீபமன்யாம் தேவார்த்திதஸ்தஸ்ய ததா பட்டுத்வம் ஸ்ரீவேங்கடேசஸ்ஸ ததௌ ததஸ்தம் வாகீந்திர நாம்னா விபுதா நமந்தி. நாம் பிழையற பேச, சரியாக உச்சரிக்க, சரியான பொருளை சொல்லக்கூடிய சொற்களை சொல்ல, வியாக்கரணத்தில் வல்லமையும் வர இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். திருவேங்கடமுடியாரை தியானம் பண்ணி கொள்ளுங்கள். இதற்கு பின்னணியான தமிழ் பாட்டையும் கேளுங்கள். முற்காலத்தில் மொழியிலக்கணம் இல்லாதிருக்க இந்திரன் தேவர் வேண்ட இலக்கணம் வகுத்தான். உள்ளுரை இவனருள் உதவிட அதனால் ஐந்திர இலக்கணம் அங்கே அளித்தான். அதனால் இவனே வாகீந்திரனே. வாகீந்திராய நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.